வெல்கம் டு த எம்டிஜி பாட்காஸ்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அட்டாக் ஆன் டைட்டன் அனிமே பற்றி தான் பேச ரெண்டு நண்பர்கள் இருந்திருக்காங்க. ஒன்று நம்ம இஎல்பி கேமிங் அஜய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம் ப்ரோ. அப்புறம் பிரகீஷ் ப்ரோ இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. அட்டாக் ஆன் டைட்டன் அனிமே இருக்குல்ல, அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என்ன பிடிச்சது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அப்படி அமைதியாக இருந்தேன்னு அர்த்தம். ப்ரோ ஓகே ப்ரோ, சரி நானே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ப்ரோ. இது அட்டாக் ஆன் டைட்டன் வந்து ஒரு அனிமே ப்ரோ. அட்டாக் ஆன் டைட்டன் வந்து ஒரு ஆக்ஷன் அனிமே ப்ரோ. அதே மாதிரி அதை சொல்ல போனா ஆக்ஷன் அனிமே அது எனக்கும் தெரியும் ப்ரோ. அட்டாக் ஆன் டைட்டன் அனிமே வந்து ஒரு ஆக்ஷன் அனிமே ப்ரோ. அது ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, ஓகே. அதே மாதிரி சொல்ல போனா அந்த அனிமே வந்து ஃபைட்ஸ்லாம் சூப்பர், அனிமேஷன் செம, கேரக்டர் ஸ்கெச்சிங் ஓரளவுக்கு ஓகே. பட் மிச்சபடி சொல்ல போனோம்னா ரொம்ப இழுத்துட்டாங்க. அந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் செம்மையா இழுத்துட்டாங்க. வேற எதுவும் அந்த அளவுக்கு சொல்றதுக்கு இல்ல ப்ரோ. உங்களுக்கு என்ன ப்ரோ அஜய் ப்ரோ, நீங்க சொல்லுங்க அடுத்து. அட்டாக் ஆன் டைட்டன் பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஆக்ஷன் டார்க் ஃபேண்டசி. நல்லா கொஞ்சம் டார்க்கா இருக்கும், நல்ல ஹேக் அண்ட் ஃபிளாஷா. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த ஹேக் அண்ட் ஃபிளாஷ் அப்புறம் இந்த ஜாம்பி லைக் பிடிச்சவங்களுக்கு இந்த அனிமே கண்டிப்பா பார்க்கல. ஏன்னா அது கடிச்சு குதறது அதெல்லாம் நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஒரு சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் ஓவராவே இழுத்தாங்க. நிறைய இடத்துல பேசிக்கிட்டே இருப்பாங்க, இது பண்ணிட்டே இருப்பாங்க, சம்மந்தமே இல்லாம கொஞ்சம் ஓவரா இழுத்தாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ எனக்கு நான் சொல்றேன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டார்டிங்ல நிஜமாலே நல்லா தான் இருந்தது. எரன் நேகர் வந்து அவங்க அம்மா இறந்த பிறகு இவன் வந்து சபதம் எடுத்து இந்த இதில் ஜாயின் பண்ணி ஆர்மியில் ஜாயின் பண்ணி அந்த டைட்டன் சொன்னா கொண்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டர் டெவலப் பண்ணிட்டு கடைசியில் ஒரு நெகட்டிவாக மாற்றி விட்டாங்க அவனை. பட் இருந்தாலும் அந்த ஒரு சீசன் 3 வரையும் ஒரு டீசெண்டாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் பண்ணதே பண்ண மாதிரி சும்மா ஃபைட்டு போடுறாங்க, டைட்டன்ஸை கொள்றாங்க, டைட்டன்ஸை கொள்றாங்க ரிப்பீட் அப்படின்ற மாதிரி போனதே ஒரு கடுப்பாயிருச்சு. அதே மாதிரி எனக்கு எரன் சிலை வந்து முன்னாடியே ஸ்பாயில் பண்ணி விட்டாங்க. இவன் சாக போகிறான், இவன் கெட்டவனா மாற போகிறான்றத சொல்லும் போது அதுவும் ஒரு கனெக்ட் மிஸ் ஆயிடுச்சு. எப்படியா இருந்தாலும் சாவதான போகிறான்ற மாதிரி கிட்டத்தட்ட கிளைமேக்ஸில் ஃபீல் ஆயிடுச்சு. மிச்சபடி அந்த ஃபைட்லாம் ஓகே தான், நல்லா தான் இது இருந்துச்சு. அந்த வைலன்ஸ்லாம் நல்லாவே காமிச்சிருந்தாங்க, அனிமேஷன் ஒர்க்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க, கேரக்டரும் நல்லா தான் எழுதியிருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் கிறிஸ்பாக கொண்டு போயிருக்கலாம். அதான் நான் மெயினாக சொல்ல வருவேன் இந்த இதில் ஏஓடியில். நீங்கள் ப்ரோ? அது கரெக்டு தான் ப்ரோ. அதே மாதிரி இந்த அனிமேல பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவலி இதுல ஒரு எரனோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருப்பாங்க. உங்க பேர் வேற எனக்கு வராது. மிக்சோரியா, அவங்க பேர் மிகாசா. மிகாசா. அந்த கேரக்டர் ஆக்சுவலி அது வந்து எரனு. இது வந்து எப்படின்னா இது ஒரு சரி நீங்க ஆக்ஷன் கொண்டு போயிட்டீங்க, அது தப்பு ஓகே. பட் அதுல எதுக்கு நீங்க வந்து தேவையில்லாம அதுல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 சீன் தேவையில்லாம கொண்டு வந்திருப்பாங்க ப்ரோ. ஒரு லவ் இது மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அது கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு. அதான் இப்ப மாங்கால எப்படி இருந்துச்சு ப்ரோ கம்பேரிட்டிவ்லி? மாங்கால இதுதான் ப்ரோ இருந்துச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது என்ன கேட்டீங்கன்னா ஓகே மாங்கால, ஆனா இதெல்லாம் இருக்குல்ல. அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல போனோம்னா சரி நீங்க கொண்டு போறது கரெக்டா கொண்டு போயிட்டீங்க. அதாவது அட்டாக் ஆன் டைட்டன், அதாவது ஹியூமன்ஸுக்கும் டைட்டன்ஸுக்கும் ஃபைட் நடக்குது, வால் கட்டுவீங்க, இது டைட்டன்ஸ் உருவாக்குனாலே ஒரு எரனோட அப்பா அந்த மாதிரி கொண்டு போயிட்டீங்க ஓகே. பட் இதுக்கு நடுவுல தேவையில்லாத ஸ்டோரிஸ் எல்லாம் கொண்டு வந்து கேரக்டர் ஸ்டிச்சிங் பண்றது கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி ப்ரோ வந்துச்சு மோகன் சார் ப்ரோ? எனக்கா ப்ரோ, எனக்கு எதாவது சொன்னேனே, எரனோட கேரக்டர் ஓகே, நல்லா ரைட் பண்ணியிருந்தாங்க. அதை தவிர்த்து லெவியோட கேரக்டர் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. கொஞ்சம் இந்த ஃபைட் பண்ணுறதெல்லாம் அந்த டைட்டன் கூடலாம் பயப்படாமல் சண்டை போடுவான், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு சில அன்வான்டான கேரக்டர்ஸ்க்கும் கேரக்டர் ரைட்டிங்லாம் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த இமீர்னு ஒரு தீர்ப்பா போறீங்க, அவன் கேரக்டர்லாம் சுத்தமாக பிடிக்கல எனக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஃபீல் ஆச்சா அஜய் ப்ரோ? அன்வான்டா உங்களுக்கு வந்து ரைட்டிங் பண்ணிட்டாங்க கேரக்டர் ரைட்டிங் அப்படின்னு. அன்வான்டானா அந்த கேபின்னு ஒரு தீர்வா, எதுக்கு தேவையே இல்லாம அந்த ஒரு கேரக்டர் கொண்டு வரணும்னு தெரியல. அப்புறம் அதே அந்த இருக்கிற அவ்வளவு பெரிய அந்த வார் நடக்கிற இடத்துல சின்ன பொண்ணு இருக்கு. அதான் அது புரியுது எனக்கு. அது மாங்காலே ஆக்சுவலா அப்படிதான் இருக்குமா, இல்ல இவங்க இதுக்காக அனிமைக்காக அதெல்லாம் சேர்த்துருக்காங்களா? இருக்கும் ப்ரோ, மாங்காலையும் இருக்கும். ஏன்னா மாங்காவை டோட்டலா பேஸ் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. பட் என்னன்னா அவங்க
எக்ஸ்ட்ரா இது பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஆக்சுவலி கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாங்க அதை வாங்கல இருக்கிறதோட. ஓகே ஓகே. இப்போ அடுத்த கேள்வி, இப்போ உங்களுக்கு இந்த அனிமே பத்தி இந்த மாதிரி ஒரு அனிமே இருக்குன்னு எப்போ தெரிய வரும் ரெண்டு பேருக்கும்? உங்களுக்கு சொல்லுங்க ப்ரோ. எனக்கு வந்து சஜஷன்னால வந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு. அதனால தான் நீங்கள் இதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணீங்களா ஏஓடி வந்து? ஆமாம் ப்ரோ. ஓகே ஓகே. வேற அதில் வேற ஒன்று ப்ரோ உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பார்த்த வர? நீங்கள் ஏதாவது சும்மா ஒரு இது பார்த்துருப்பீங்களா, கிளிப்ஸு, ஏதாவது ஒரு ஃபைட் சீனு? பார்த்துருக்கேன் ப்ரோ. சொல்லுங்க. அதான். ஸோ அதில் சொல்ல போகணும்னா எனக்கு லீவாய் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. லீவாயோட ஃபைட்டிங் ஸ்டைலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. எல்லாரோடையும் எனக்கு அவரும் அந்த லீவாய் கேரக்டரோட ஃபைட் சூப்பரா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ் மற்றதோட தரமா இருந்துச்சு. ஒரு சில என்ட்ரி மாங்காலாம் இது எத்தனை பேஜுக்கு கொண்டு போயிருப்பாங்க அந்த ஃபைட்லாம்? எவ்வளோ இதுக்குள்ள வந்திருக்கும்? இது வந்து இன்னும் ஒரு 3 பேஜஸ் வந்திருக்கும் ப்ரோ. ஒரு 3 பேஜஸ் இருக்கும். அஜய் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு எப்போ பார்க்க ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு என்ன ஃபைட்லாம் பிடிச்சிருந்தது அதுல? நான் அந்த 2017 வந்து ஆரம்பிச்சோம் ப்ரோ. அந்த டைம்ல அதான் சொன்ன மாதிரி தான் ஃபோனு கிடைச்ச அந்த ரெக்கமெண்டேஷன்ல வந்துச்சு. இது அதாவது அந்த சீன்ஸ் வந்து எடுத்து போட்டுருப்பாங்க, அந்த ஃபைட் சீன்ஸ்லாம். ஸ்டார்டிங் நீங்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ் எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் இடையில இந்த சீன்ஸ் இருக்கும், அதை கொடுத்து பார்க்கும்போது என்ன இப்படி இருக்கு நமக்கு. அந்த டைம்ல இருந்து அந்த ஹாரர் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஓகே, நம்ம இந்த மாதிரி ஃபுல் எபிசோட்ஸ் பார்க்கலாம் அப்படி உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சது தான். சீசன் 3ல எனக்கு பிடிச்சது அந்த லீவாய்க்கும் கென்னிக்கு வர சண்டை. ஓகே ஓகே. சரி, அட்டாக் ஆன் டைட்டனுக்கு ஒரு கேம் ஒன்று விளையாடி இருக்கீங்களா? ஒன்று இருக்குமே, ஏஓடிக்கு ஒரு கேம் ஒன்று இருக்குமே, விளையாடி? அட்டாக் ஆன் டைட்டன் கேம் வந்து அந்த கேம்ல இங்க வருங்க ப்ரோ. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க போறீங்கன்னு கொச்சு வருவானுங்க. ஒன்றும் இல்லை, அதுலயே நீங்க அதை தான் பண்ணுங்க. டைட்டன்ஸை வெட்டுறது கொள்றது. ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க, கழுத்தை வெட்டினா டைட்டன். ஆமா ஆமா, அது அனிமேல சொல்லியிருப்பாங்க. ஆமா, அந்த அனிமே விட்டதுக்கு அந்த கேம் விட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அனிமே ஹிட் ஆயிடுச்சு, கேம் ஹிட் ஆயிரும் நினைச்சு விட்டாங்க ப்ரோ. கேம்ல ஒரு சில இடத்துல எல்லாம் லேக், கேமோட அனிமேஷன் ஸ்டைலு, மெயின் பாஸ் ஃபைட்ல அந்த அளவுக்கு எல்லாம் சொல்ற மாதிரி இல்ல ப்ரோ. ஆக்சுவலி அதாவது 3Dல இருந்த மாதிரி இருக்கும், அதனால அது கொஞ்சம் அது 3Dன்னு கூட சொல்ல முடியாது ப்ரோ. அது எப்படி சொல்ல, ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல பண்றேன்னு இந்த இதெல்லாம் பாத்துருக்கீங்களா ப்ரோ? ஐ மீன் ஜெனரேஷன் இம்பாக்ட், அப்புறம் லெஜெண்ட் ஆஃப் ஜெல்டா கூட அதே மாதிரி தான் இருக்கும். அந்த அதுல எல்லாம் எப்படி இருக்கும்னா ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் நல்லா இருக்கும், அனிமேஷனும் நல்லா இருந்துச்சு. இதுல அதெல்லாம் இல்ல, ஒரு மாதிரி இருந்துச்சு அனிமேஷன்ஸ்லாம் இந்த கேம்லயா? ஆமா ப்ரோ, அது ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நிறுத்திருக்கலாம். அதுக்கு 2 வேற விட்டு ஒன்னும் இல்ல, அது ஒண்ணும் இல்ல ஆக்சுவலி இந்த கேம். அப்படியே கீழே போட்டுற வேண்டியதான், தேவையில்ல. அதான் ப்ரோ. எனக்கு என்னோ இந்த நான் ஒரு மூவி இந்த வெப் சீரிஸ் பார்க்குற மைண்ட் செட்டில் ஒரு 8 மணி நேரம் சீரீஸு, ஒரு 2 மணி நேரம் படம் பார்க்குற ஒரு ஃபீல்டில் பார்த்துட்டு, ஏஓடி என்ன தான் 90 எபிசோட்ஸ் இருந்தாலும் இங்கே கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணி லேக் இருந்தாலும் எனக்கு அந்த டக்குன்னு அந்த ஜேர்னருக்குள்ளே வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி டக்குன்னு செட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இது ஒன் பீஸ் வந்து நான் பார்த்தேன், லைவ் ஆக்ஷன் பார்த்தேன், பிடிச்சிருந்தது எனக்கு. அதே மாதிரி படம் இந்த வெதரிங் வித் யூ, யுவர் நேம்லாம் பார்த்துருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். டக்குன்னு இது ஏன் செட் ஆகலன்னு எனக்கு புரியவே இல்லை, எதனால உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? திடீர்னு ஜாப்பனீஸ் ஜானர், அதாவது நீங்க ஃபுல்லா அந்த மூவிஸ் அந்த மாதிரி பார்த்து திடீர்னு ஜப்பானுக்குள்ள ஜாப்பனீஸ் இதுக்குள்ள வரும்போது அப்படிதான் இருக்கும், வாட்ஸ் இதுக்குள்ள வரும்போது. ஓகே ஓகே. பார்த்தா இப்ப என்ன சின்ன சின்ன அனிமே பார்த்தா கரெக்டா இருக்குன்றீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு நல்ல கொஞ்சம் சின்ன சின்ன அனிமேஸ் லைக் நல்லா அந்த ஃபீல் குட் அனிமே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஜானரேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஹாரர் இல்ல ஹென்டை அந்த மாதிரி. ஓகே ஓகே. இல்ல டார்க்காவும் பார்க்கலாம். ஓகே ஓகே. அந்த மாதிரி சேனல் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபீல் குட் மாதிரி அனிமே இந்த PG-13 சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஓகே ஓகே. ஆனா எடுத்த உடனே இப்ப இந்த நருட்டோ, ஒன் பீஸ்னு போனா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் இல்லைங்களா? அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ப்ரோ. ஏன்னா 1000 எபிசோட்ஸ் 500 எபிசோட்ஸ்லாம் இருக்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வெறுக்கும் எடுத்தோடனே. ஸோ அதனால நீங்க பெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 12 எபிசோட்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்கவும். ஸோ பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்க பெருசு போகலாம். அதான் ஆயில் அடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணாரு. நீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஒன் பீஸ் 2 பேரும் முடிச்சிட்டீங்களா? நீங்க இப்போ வந்த வரையும் விட்ட முடிச்சாச்சு ப்ரோ. நான் முடிச்சேன் ப்ரோ.
ஆனா அது என்ன ப்ரோ, முடியவே முடியாது போல. ஒன் பீஸ் வந்துகிட்டே இருக்கு. எப்பதான் அந்த மாங்கா எப்ப முடியும்? மாங்கா ஒன் பீஸ் 2 years மாங்கா முடியற மாதிரி ஓடா சொல்லியிருக்காரு. அதாவது மாங்கா டைரக்டர் சொல்லியிருக்காரு, மாங்கா ரைட்டர் எப்ப முடியும். இவங்க அனிமேஷன் 2030 முடிஞ்சிடும். மாங்கா முடிஞ்சு அனிமேஷன் முடிஞ்சு லைவ் ஆக்ஷன் எப்ப எடுத்து முடிப்பான்? லைவ் ஆக்ஷன் அதான் ப்ரோ, லைவ் ஆக்ஷன் தான் டைம் ஆயிடும் ப்ரோ. நீங்க இன்னும் 2 ஆர்க்குள்ளேயே போலன்றாங்க. என்னது அலபாஸ்டர் ஆர்க்குள்ளேயே போல, இப்படி உங்களுக்கு எல்லாம் லேட் ஆகும் ப்ரோ. அதுதான் இப்ப 2வது பார்ட்ல அதான் ப்ரோ 2வது இருக்கு, அலபாஸ்டா இருக்கலாம். அதான் லைவ் ஆக்ஷன் பாத்தீங்களா? அதுக்குள்ளேயே போல ப்ரோ. இவங்க இன்னும் நாமியா இருக்காங்க. அலாங்ஸ் வரவே இல்லை. பரலாங்க ஃபைட்லாம் வரவே இல்லையே. லைவ் ஆக்ஷன் 2 பேரும் பாத்துறீங்களா நீங்க 2 பேரும்? இல்ல ப்ரோ, நான் அது டச் பண்ணல. ஏன்னா அது எனக்கு அனிமே பார்க்கும்போது சூட் ஆகாதுன்னு தெரிஞ்சு. நீங்க இவர் பாத்துறாரு அஜய் ப்ரோ, பாத்துறீங்களா நீங்க? நானும் பாக்கல ப்ரோ. பாக்கலையா? 2 பேரும் அனிமே பாத்துறீங்க. நான் மட்டும் தான் இங்க லைவ் ஆக்ஷன் பாத்துருக்கேன் போல. லைவ் ஆக்ஷன் வந்து எனக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருச்சு. அது ஏன்னு தெரியல எனக்கு. நல்லா இருந்தது. இது அனிமே நீங்க பாத்துட்டு லைவ் ஆக்ஷன் பார்க்காம நீங்க லைவ் ஆக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதான் பிடிக்கும். லைவ் ஆக்ஷன் இப்போ நீங்க அனிமே பார்த்துட்டு லைவ் ஆக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் ஆக்ஷன் பிடிக்காது. அனிமே நல்லா நடக்குது, இதுக்கு நான் இதை பாக்கணும். ஏன்னா கதையும் உங்களுக்கு தெரியும், இதுவும் தெரியும். அதெல்லாம் பாதி சீன்ஸ் கட் பண்ணி போட்டுருக்காங்க. இவங்க கொஞ்சம் லைட்டா மாடலேஷன் இந்த மாத்தி கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் இது பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு லைவ் ஆக்ஷன் இது கொஞ்சம் பெட்டரா இருந்து நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு சில லைவ் ஆக்ஷன்லாம் அனிமேல இருந்து லைவ் ஆக்ஷன் கன்வெர்ட் பண்ணி சொதப்பி இருக்கதா கேள்விப்பட்டேன். லைக் இந்த டெத் நோட் ரொம்ப ஆக்ஷன் பண்ணா பணம் எகிரி ப்ரோ எங்கேயோ. அதுல நிறைய சிஜி இருக்கும். இந்த டெத் நோட்டு அப்புறம் அந்த இதெல்லாம் சொதப்பிட்டாங்களாமே. இந்த டிராகன் பாலோட லைவ் ஆக்ஷன்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. டெத் நோட்டுக்கு ஆக்சுவலி அனிமே சாரி லைவ் ஆக்ஷன் மூவி விட்டாங்க. ஓகே, அது என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு மாதிரி போனதுனால அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் இன்னும் 2 years நருட்டோ ரியல் லைஃப் அனிமேஷன் வருது. அனிமேவா லைவ் ஆக்ஷனா ப்ரோ? லைவ் ஆக்ஷன் வருது ப்ரோ. லைவ் ஆக்ஷன் வருதுன்னு கேள்விப்பட்டேன். அது தெரியல, ஃபேக்கா என்னன்னு தெரியல. ஓகே ஓகே, அது எப்படி பிரசன்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு அவ்வளவு பெருசா இருந்தா நமக்கு பார்க்க செட் ஆகாது. அதனாலதான் நான் இன்னும் இப்போதைக்கு வேணாம், டெம்பரரியா அந்த சின்ன சின்ன அனிமே பார்த்துட்டு போவோன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கேன். வேற என்ன பண்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு வேற ஏதாச்சும் கேட்கணும்னா கேளுங்க ப்ரோ. இதை பத்தி ஏஓடி பத்தியோ அனிமே பத்தியோ ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. ஏஓடில உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு ப்ரோ? எரன் தான் ப்ரோ. எரன் தான் பிடிச்ச கேரக்டர். அவருக்கு 2வதுனா யாரு? எரனுக்கு அப்புறம் மிகாசா, ஆர்மனு, அப்புறம் அந்த ரெய்னர் கேரக்டர் நல்லா இருக்கும். ரெய்னர் ஒரு டைட்டனும் பிடிக்கும். இது ஆர்மர் டைட்டன். உங்களுக்கு என்ன ப்ரோ, எந்த டைட்டன் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? பிரகீஷ் ப்ரோ. உங்களதான் பிரகீஷ் ப்ரோ. எனக்கு வந்து ஆர்மர் டைட்டன் பிடிச்சிருந்துச்சு. கேரக்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா டிவாய் எரன் பிடிச்சிருந்துச்சு. ஆர்மினும் பிடிச்சிருந்துச்சு. ஆர்மின் கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த அளவுக்கு இல்லை. ஆர்மின் எமோஷனலி அழுகிட்டே இருக்கு. ஓகே, பட் அதை விட்டா சொல்ற அளவுக்கு எதுவும் ப்ரோ. எனக்கு இது பீஸ்ட் டைட்டன் பிடிச்சிருந்துச்சு. ஓகே, பீஸ்ட் டைட்டன் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு கேரக்டர். அதே மாதிரி இது மேல இருக்கிற இன்னொரு கிரிட்டிசிசம், நீங்க எதிர்பார்த்தீங்களா ப்ரோ டைட்டன்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சுன்னா நீங்க அது ஆச்சரியப்பட்டீங்களா இல்ல? அது எப்படி அது சீசன் 2ல காமிச்சிருப்பாங்க அந்த டைட்டன் பேசுறது வந்து. அதான் பேசுறது அதிர்ச்சியா இருக்கா இல்ல? அது வந்து அதிர்ச்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு இவளே தெரியும்ல, அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒருத்தி வந்துருப்பாள், பேர் என்ன, ஆனி. அவளே ஒரு டைட்டன் தானே, ஆல்ரெடி பேசிட்டு தானே இருப்பா. இந்த டைட்டன் ஃபார்ம்ல இருந்து பேசும்போது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு, அவ்வளவுதான். தவிர அந்த டைட்டன்ஸ் வந்து பேசுன்றது ஓகே, அது பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு இல்லை. ஓகே, ஆனா எனக்கு பெரிய ஒரு கிரிட்டிசிசம் என்னன்னா, இது மேல இதுதான் இருக்கிறதே மாஸ்டர் பீஸ் அனிமேன்னு சொன்னது ஒரு பெரிய கிரிட்டிசிசம் எனக்கு. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்கல ஏஓடி வந்து. உங்களுக்கு எப்படி ப்ரோ, மாஸ்டர் பீஸ் நினைக்கிறீங்களா? அது கரெக்ட் தான். கடந்து போகலாம் ப்ரோ. ஓகே ஓகே, நிறைய ஒரு பெஸ்ட் இதுல நான் பார்த்ததுல ஒரு வகையில பெஸ்ட் அனிமே அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் அடுத்த அனிமே பார்த்துட்டு போகலாம். இதே புடிச்சு தூங்கினாலும் வேஸ்ட் தான். அதே மாதிரி நிறைய அனிமேஸ் இருக்கு ப்ரோ. அதே மாதிரி நிறைய அனிமேஸ் இருக்கிறதால என்னை பொறுத்த வரைக்கும் இதோட நிறைய அனிமேஸ் இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தனா இந்த அனிமே பார்த்தா அவன் வாழ்க்கையே மாறிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அட்டாக் ஆன் டைட்டன் பார்த்துட்டு கேரக்டர்ஸ் நீங்க ஒன்னும் இல்லை. இப்ப நல்ல விஷயம் ஒண்ணு, ஒரு மோட்டிவேட்டான ஒரு
விஷயம் சொல்றாங்க, அதுல இருந்து ஒரு 4 வார்த்தை எடுத்துக்கிட்டு அதோட விட்டுருணும்பா. அதே கரெக்டா மாறணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. ஒன் பஞ்ச் மேன்ல ஒரு குத்துனா பறந்துடுறானுங்க. அதுக்காக நீங்க என்ன அதே மாதிரியா மாற முடியும்? அது முடியாது. 100 புஷ்அப்ஸ் 100 சிட்அப்ஸ் எடுத்துக்கலாம், நீங்க அதை அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இது நம்மளால பண்ண முடியுமே. அதான் எனக்கு அதான் அவன் வந்து அனிமேவே பார்த்தது இல்லை போல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஏஓடி மட்டும் தான் பார்த்துருக்கான். பார்த்துட்டு லைக் இந்த அனிமே பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப இது பண்ணி பார்க்க வச்சான். இந்த ஏஓடி வந்து ஓகே எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபைட்டாக போகுதுடா, கொஞ்சம் கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்டோரிக்கும் கொஞ்சம் கம்மியான இம்பார்ட்டன்ஸ், ஃபைட்டை வச்சே கொண்டு போகிற மாதிரி இருக்கிறான்னு சொன்னதுக்கு ஏற்றுக்கவே இல்லை. ஃபுல்லாக பாருன்னு சொன்னான். பார்த்துட்டு அவங்ககிட்ட சொன்னதுக்கு உனக்கு ஏன் பிடிக்கலன்னா ஏன் பார்க்குற அப்படிங்கிறான். நான் வந்து ஓகே எனக்கு ஸ்டோரி வைஸ் ஓகே தான், அது எனக்கு பெரிய இது இல்லை, குறை இல்லை. இதை மாதிரி சொன்னதுக்கு என்கிட்ட வந்து இது பண்ணான், பிரச்சனை பண்ணான். அது வந்து மணி மோட்டிவ்ல ரொம்ப இழுத்துட்டாங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அந்த அனிமே பொறுத்த வரைக்கும் செம டிஸ்அட்வான்டேஜ் அந்த மணி மோட்டிவ்ல. ஃபைட்லயே கதைக்குள்ள ஃபைட் இல்ல, ஃபைட்லயே கதை இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அதான் பெரிய இது. அதுதான் ஆக்சுவலி பெரிய விஷயம். இது எனக்கு வந்து இந்த அனிமையை வந்து சொல்ல போனா, எனக்கு இந்த அனிமையை வந்து எனக்கு தலைவலி. அதாவது நான் ரீ0 பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் எனக்கு ஒரு தலைவலி வந்த ஒரு அனிமே தான் அது இந்த அட்டாக் ஆன் டைட்டன். அதான் எனக்கு அதான் அவங்க சில தேவையில்லாத கேரக்டருக்குலாம் கேரக்டர் டெவலப்மெண்ட் எழுதி வச்சு தான் எனக்கு பிடிக்கல. இந்த இமீரு, அப்புறம் இவர் சொன்ன கேபி, இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் தேவையில்லாத கேரக்டர் அவங்க எழுதணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே எழுதிட்டாங்க ப்ரோ. இப்போ அந்த கதைக்கு யாரு மெயினா இருக்காங்க, கடைசி வரையும் டிராவல் பண்றாங்களோ அவங்களுக்கு நீங்க கேரக்டர் டெவலப்மெண்ட் எழுதுறது தப்பு இல்லை. இப்போ இந்த கேரக்டர் சாவ போது அடுத்த எபிசோட்ல செத்துருவாங்க, நீங்க அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு நமக்கு தேவையா சொல்லுங்க. அடுத்த இதுல சாவ போறான், அதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் ரைட்டிங் பண்ணி டெவலப் பண்ணி கடைசியில் இந்த கேரக்டர் எழுதுனதே வேஸ்ட் தானே. உங்களுக்கு ஒரு கேரக்டர் ரைட் பண்றீங்கன்னா கொஞ்சம் எமோஷனலா இருக்கணும், அதே சமயம் அது கடைசி வரையும் டிராவல் பண்றது. ப்ரோ இப்ப வந்து ஆக்சுவலி எப்படி சொல்றாரு, இப்போ நீங்க எழுதுறது தப்பு இல்ல, ஒரு சாவ போற கேரக்டருக்கு எழுதுறது தப்பு இல்ல, அது கொஞ்சம் ஒரு எமோஷனலா அட்டாச் ஆகணும் நம்மளுக்கு. கரெக்டா ஒருத்தனுக்கு ஆறுதுன்னு சொன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி நிறைய பேருக்கு பண்ணி வச்சிருக்காங்க அதுல. அதான் ப்ரோ, அவன் சாவறான நம்மளுக்கு ஒரு இதா இருக்கணும், நம்மளுக்கு நம்மளுக்கு ஏன் இவன் சாவறது ஏன் இப்படி இருக்கு, ஒரு டச்சிங்கா இருக்கணும் ப்ரோ. அந்த மாதிரி இல்ல பொறுத்த வரைக்கும். அதான் பிரச்சனை. அப்புறம் உங்களோட ஃபைனல் தாட் சொல்லுங்க இந்த அனிமே பத்தி. உங்களுக்கு வரன சொல்லணும். ஒரு டைம் பார்க்கலாம் இந்த அனிமே. ஓகே ஆக்ஷனுக்காக, ஓகே ஒரு ஆக்ஷனுக்காக பார்க்கலாம். ஒரு இதுக்கு என்னது கிராபிக்ஸ்க்காக பார்க்கலாம்னா நல்லா இருக்கும். செம கிராபிக்ஸ் வேணா பாருங்க, கிராபிக்ஸ்க்காக அப்படியே எப்படி பண்றாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க வேற கம்ப்யூட்டர் அதான் எதுலயுமே சேர்த்துக்கிற ஜானரே இல்ல, தூக்கி போறோம். நீங்க சொல்லுங்க ப்ரோ. அஜய் ப்ரோ, ஒரு ஹேக் அண்ட் ஃபிளாஷ் புதுசா இப்ப அனிமேக்குள்ள இப்ப வர போறோம் அப்படின்னா இந்த அனிமே வேண்டாம். இப்போ ஹேக் அண்ட் ஃபிளாஷ் எனக்கு நல்லா கோரா இருக்கு, நல்லா ரத்தம் தெரிக்கணும், கதையும் நல்லா இருக்கணும், ரத்தமும் தெரிக்கணும், கேரக்டர் டெவலப்மெண்ட் அந்த இது தேவையில்ல அப்படின்னா ஓகே இந்த அனிமே தரோம். அதான் எனக்கு இதுல மெயினா பிடிச்ச இந்த ஹேக் அண்ட் ஃபிளாஷ்க்காக தான் நான் இந்த அனிமேக்குள்ள வந்தேன். நல்லா போட்டு வெட்டி தெரிக்கிறது, அப்புறம் அவன் கடிச்சு இழுக்கும் போது அதுல ஒரு ட்விஸ்ட், இவன் தப்பி போன மாட்டான். நானா ஃபர்ஸ்ட் சீசன்ல ஆச்சரியப்பட்டான். முழுங்கிடும் டைட்டன் முழுங்கிறோம், அப்புறம் அவ்வளவுதான் இவன் ஜோலி முடிச்சு, இவன் ஹீரோவே கிடையாதுன்னு நம்ம ஆரம்பிச்சு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் இவன் அது அந்த அனிமே பத்தி நம்ம சொல்ல போனோம்னா ஒரு நல்ல ஒரு ஃபைட் மட்டுமே தேவை. ஸ்டோரி எல்லாம் வந்தா போதும், பட் ஃபைட் மட்டுமே நிறைய பார்க்கணும் அப்படின்னு அந்த அனிமேக்குள்ள போலாம். அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நீங்க 2 பேரும் சஜஸ்ட் பண்றதா ஒரு நல்ல அனிமே இதுக்கப்புறம் பார்க்கலாம்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க, அதை மட்டும் சொல்லிருங்க. அவ்வளவுதான், அதோட முடிச்சுக்கலாம். எப்படி கேக்குறீங்க? இப்ப புதுசா வரவங்களுக்கா இல்ல ஏற்கனவே அனிமே நிறைய? பொதுவா சொல்லுங்க. இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அனிமே வந்து சஜஸ்ட் பண்றது புதுசா வரவங்களுக்கும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இப்ப பாக்குறவங்க இருப்பாங்களா அனிமே வந்து ரெகுலரா பாக்குறவங்களுக்கு சொல்லுங்க, சேர்த்து சொல்லுங்க. பர்சருக்கு பார்க்கலாம். பர்சருக்கு ஆனா கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கும், கடைசியா டார்க்கா முடியும். ஓகே உங்களுக்கு ப்ரோ போயிட்டு இருக்கும், அப்புறம் கடைசியா டார்க்கா முடியும். உங்களுக்கு ப்ரோ பிரகீஷ் ப்ரோ? அதுக்கு வந்து புதுசா வரவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னா சோலோ லெவலிங். ஓகே ஓரளவுக்கு பாக்குறாங்கன்னா இது பார்க்கலாம், பிளாக் ஹவர் நல்லா. ஓகே அப்புறம் ஒன் பஞ்ச் மேனும் பார்க்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஸ்டார்டிங்கே அது பார்க்கலாம். வின்லாண்ட் சாகா பார்க்கலாம் தாராளமா. வின்லாண்ட் சாகா ஜுஜுட்சு செட் ஆகாதுன்றீங்களா?
அதுவும் பார்க்கலாம் ப்ரோ. ஜூசு கைசனும் ஒன் ஆஃப் தி ஸ்டார்டஸ்ட் பெஸ்ட் ஜூசு கைசனும். ஓகே ஓகே. 24 எபிசோட்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு மூவி நல்லா இருக்கும். நீங்க இது வேற தியேட்டர் போனீங்களா? அஷிரா ட்ரைனிங் வந்து நான் போனேன் ப்ரோ. அது ஏன் போனேன்னு ஆயிடுச்சு. நீங்க இப்போ ஏதாச்சும் நீங்க பார்த்ததுல ஆனிமே மூவினா இது சொல்லுங்க. அனிமே மூவி நான் என்ன கேக்குறீங்களா? ஆமா, நீங்க இப்போதைக்கு ஒரு 4-5 அனிமே மூவி பாப்பீங்க. அதான் நான் சொன்னேன், வெதரிங் வித் யூ நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. ஓகே. அடுத்து ஸ்பிரிட்டட் வச்சிருக்கேன் பார்க்கணும், அது பார்க்க போறேன். அது பாருங்க. அது ப்ரோ நான் பார்த்தேன். நீங்களும் ப்ரோ நீங்க பாத்துட்டீங்களா? நான் அப்படியே வச்சு வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்க பார்க்கணும். ஸ்பிரிட்டட் இன்னைக்கு கூட பார்க்கணும் பாருங்க. அது அப்படியே வேற அப்படியே வேற மாதிரி கூட்டு போகும் ப்ரோ அந்த இது. ப்ரோ அதே மாதிரி சொல்ல பாரு. நீங்க வந்து அந்த ஜேர்னர் யுவர் நேம் அப்புறம் வெதரிங் வித் யூ ஜேர்னர்லயே ஒரு சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எவர்கிரீன் இது பாருங்க. கார்டன் ஆமா அந்த சீரிஸ் நினைக்கிறாங்க. குட்டியா இருக்குன்னா தாராளமா பார்க்கலாம் ப்ரோ, பிரச்சனை இல்ல. 12 எபிசோட்ஸ் ஷூட்டிங் தான் ப்ரோ. நல்லா இருக்கும். அப்ப பிரச்சனை இல்ல, அப்ப பார்க்கலாம். அதான் மெயின் எனக்கு இது. சரி ப்ரோ, அப்படியே கட் பண்ணிக்கலாம். பாய் மட்டும் சொல்லிருங்க. பை ப்ரோ. பாய் ப்ரோ.